ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையலில் 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத புளி சாதம் மிக்சர் இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். தேவையான மசாலாவை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேன். 150 கிராம் புளிக்கு தேவையான மசாலா தான் இது. 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அழகாக வறுத்துக்குங்க. ரொம்ப ஹீட் வைக்கக்கூடாது. எள்ளெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும், தனியாகவும் நல்லா செவந்து வரும். இந்த மாதிரி சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 10 காஞ்ச மிளகாய், அதாவது வரமிளகாவை இதில் லைட்டாக வறுத்து எடுத்திருக்கேன். தனியா, மிளகு, எள்ளு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஆற வச்சு கொரன்னு அரைச்சிக்கங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் நான் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்து விடுங்க. 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா அலசிட்டு உருவி இதில் போட்டுருங்க. புளி சாதம் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இதை செய்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச நேரம் ஒரு சாதத்தை வடித்து கலந்து ஒரு பொரியல் இருந்தால் வீட்டில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு அப்பளம் பொரித்து கூட சாப்பிட்டுக்கலாம்ப்பா. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த புளியோதரை மிக்சரை இப்போ பண்ணிகிட்ருக்கோம். வேர்க்கடலை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கி இதில் சேர்த்துட்டேன். இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 150 கிராம் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி அதில் உப்பு சேர்த்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறிதளவு மஞ்சள் பொடி, ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் சேர்த்தா போதும். இதை எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா நம்ம கொதிக்க விடணும். அரைச்சி வச்ச புளியோதரை மசாலாவும் ரெடியாக இருக்குப்பா. இப்போ புளி நல்லா கொதிச்சிட்ருக்குது. நல்லா கொதிக்கும்போது லைட்டாக கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல் ஹீட் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம். புளியில் நம்ம ஆயில் சேர்க்கல, அதனால் கொஞ்சம் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுட்ரு லாஸ்ட்டு ஃபைனலில் தான் நம்ம சேர்க்கணும். முதல்ல புளியில் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் நான் சேர்க்குறேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ நல்லா வதக்கி தாளித்து வச்சுருந்த கருவேப்பிலை, வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதையும் இதில் சேர்த்துடுங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஹீட் ரொம்ப கம்மியாக வச்சு கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல சுவையான கமகமன வாசனையாக புளியோதரை மிக்சர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தை கலந்து அருமையாக சாப்பிட்லாம். இதை பாருங்கள் எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. இதை ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நினச்ச நேரம் நீங்கள் புளியோதரை சாப்பிட்லாம். எங்கேயாவது போனால் கூட டக்குன்னு சாதத்தை வடித்து கலந்து ஒரு உருளைக்கிழங்கை வறுத்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாதீங்க. உங்களுடைய ஆதரவு, அன்பு ரொம்ப தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.